புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகில் உள்ள பில்லாவிடுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் மும்பை சியோன் கோலிவாடா தொகுதியில் பாஜக சார்பில் 3வது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். சொந்த ஊருக்கு வந்திருந்த அவருடன் நமது செய்தியாளர் முத்துப்பழமுதி நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். ஒரு சின்ன புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போ 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து மக்கள் பணியில் தொடர்ந்து நான் எப்பவுமே இருக்கேன். ஊருக்கு வந்தால் ஒரு நாளைக்கு தான் இருக்க முடியும். அதுக்குள்ளே அவ்வளோ போகணும், 2வது நாள் போயே ஆகணும். இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது செல்வாக்கு ஒன்று. பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய செல்வாக்கு 3 முறை எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. 3 முறையும் எவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் மக்கள் வேலையும் செய்கிறேன், பார்ட்டிக்கும் வேலை செய்கிறேன். 3வது முறை வெற்றி பெற்றுள்ளேன். என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேருந்து போய் பிற மாநிலங்களில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்குது நீங்கள் மட்டும் தான் சொன்னாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? அப்போ அங்கே தமிழர்களுக்கான அந்த அளவு ஒரு அங்கீகாரத்தை அந்த மண் கொடுக்குதா? இல்லை, இப்போ அவங்க இப்போ சைன் கோலிவாடா என்னோட தொகுதியில் மொத்தம் 2,92,000 3 லட்சம் ஓட்டு. அந்த 3 லட்சத்தில் மராட்டியர் 90,000, அதுக்கு அடுத்தாப்புல 2வது இடத்துல உத்தர பாரதிய பீகார் அவங்க 68,000-70,000, கிட்டத்தட்ட 60,000 முஸ்லீம், சவுத் இண்டியன், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இவங்க 40,000, பஞ்சாபிஸ், ஜெயின்ஸ், குஜராத், ராஜஸ்தான், இப்படி சின்ன இந்தியான்னு சொல்ல முடியும். எல்லா மொழி பேசுகிறவங்களும் எல்லாரும் இருக்காங்க. இதில் மராட்டியர்கள் 90,000 இருந்தாலும் அவங்க தமிழ்காரங்க மராட்டியங்கன்னு வேறுபாடு பார்த்துருந்தாங்கன்னா என்ன 3வது முறையாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க யார் நல்லா வேலை செய்கிறாங்க, யார் மக்கள் மத்தியில் மக்கள் குறைகளை தீர்த்து அவங்களுக்கு எப்படி பூர்த்தி பண்ணுறாங்க, மக்களுடைய வேலைகளை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் எப்படி வேலை செய்கிறாங்க, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நோக்கத்தோடு தான் அவங்க என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்களே ஒழிய தமிழர்னு வேறுபாடாக அவங்க பார்க்கல. இப்போ இந்த முறை கூட உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது. ஏன்னா 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. அது ஒரு ஏமாற்றம் இருக்கா? நமக்கு அமைச்சர் கிடைக்கலைங்க அப்படி ஒரு ஏமாற்றம் இருக்கா? எனக்கு எந்த ஏமாற்றம் கிடையாது. என்னோட தொகுதியில் சில வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கு. உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நாயகன் படத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. நாயகன் படத்தில் அதே கேரக்டர் தான் வரும். இவன் சின்ன வயசுலேயே மும்பைக்கு பிழைக்க போயிட்டு இன்னைக்கு பெரிய மக்களுக்கு உதவி செஞ்சனால இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கிறாரு. இப்போ நீங்கள் சாதாரண தமிழ்ச்செல்வனா போறீங்க, இப்போ கேப்டன் தமிழ்ச்செல்வனா அங்கே போய் உருவெடுக்கிறீங்க. இப்போ இந்த மாற்றம் எப்படி வருது? இல்லை, மக்களாக தான் என்ன கேப்டன் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க வச்ச பேர் தான் கேப்டன். நான் மிலிட்ரிக்கெல்லாம் போகல.